அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற இயேசு அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை எனக்கு அவர் செய்ய போறார். சொல்லுங்க, இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு நான் பெருகுவேன். நான் எந்த காரியம் செய்தாலும் அது எனக்கு வாய்க்கும், அது எனக்கு வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளிலே நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எனக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ட்ரெஸ்ஸில் இந்த கலர் பிடிக்கும் அப்படின்வாங்க. ஒரு சிலருக்கு சில பொருட்கள் மேலே எனக்கு இது பிடிக்கும் அப்படின்வாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். கானான் ஸ்திரீக்கு ஏசப்பா சொல்றாரு, ஸ்திரியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கு ஆக கடவுது என்று அவர் சொல்கிறார். அவள் எதை விரும்பியிருப்பாள் அந்த கானான் ஸ்திரீ? அவள் எதற்காக வந்தால் அந்த விருப்பம் அவளுக்கு நிறைவேற்றி விட்டது. ஆமென். தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், அவள் சுகமாக வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஆனால் இயேசுவானார் சொல்றாரு, ஸ்திரியே, பெண்ணே, நீ எதை விரும்புகிறாயோ நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது அப்படிங்கிறார். சுகத்தை மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையில் எந்த காரியத்தை நீ விரும்புகிறாய், எதை லைக் பண்ணுறையோ, எதை நீ ஆசைப்படுறையோ அது உனக்கு நிறைவேற போகுது, நீ விரும்பிக்கோ அப்படிங்கிறார். இன்னும் அனைவரை கேட்டால் உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவுமே கிடையாதுங்க, ஏதோ வேலைக்கு போகிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன், வேலைக்கு போகிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விருப்பம் நம்மளுக்கு இருக்கணும். விருப்பம்னா பட்டு மடாரத்தை உடுத்திட்டு எல்லாரும் பார்க்கும்படி மினிக்கிட்டு போகிறது அந்த விருப்பம் கிடையாது. நம்ம ஒரு காரியத்தை என்ன செய்யணும், விரும்பணும். இப்போ உங்களுக்கு என் பிள்ளை நல்ல இடத்துல கல்யாணம் கொடுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும், அல்லது என் மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கணும், அல்லது நான் ஒரு வீடை கட்டணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும், அல்லது நான் ஒரு நகையை வாங்கணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும். நான் ஒரு பெரிய தொழிலதிபராக மாறணும், தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கும். ஒரு விருப்பம் இல்லாமல் சில பேர் என்ன செய்வாங்க, வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. உலகப்பரமான விருப்பத்தை விரும்பக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு, முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வதற்கு என்ன செய்யணுங்கிற அந்த விருப்பத்தை என்ன செய்யணும், நிறைவேற்றணும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு விருப்பம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த விருப்பத்தை கர்த்தர் உங்களுக்கு இந்த வரும் நாட்களிலே நிறைவேற்ற போகிறார். சரி, இப்போ ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன். உங்களுடைய விருப்பத்தை மனதுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய விருப்பத்தை மனதுக்கு கொண்டு வாங்க. எனக்கு ஒரு நல்ல மருமக வரணும், அல்லது நல்ல மருமக வரணும், அல்லது நல்ல கணவன் வரணும், அல்லது நல்லது மாப்பிள்ளை வரணும். ஐயா, என் கடனை அடைக்கணுமே, அதான் என் விருப்பம். கடை இல்லாத வாழ்க்கை வாழணும், அதான் என் விருப்பம். என் பொண்டாட்டி வல்லு விழுந்துக்கிட்டு இருக்கா, அவன் அன்பா பேசணும் அப்படி விரும்புகிறேன். என் புருஷன் லவ்லுன்னு கடிச்சிக்கிட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு விருப்பம் என்ன செய்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, ஆமென். விரும்பிட்டீங்களா? சரி, விரும்பினவன் கை தூக்குங்க. என்ன ஒன்றும் விரும்பலையா? விரும்புங்கய்யா, ஏதாவது ஒன்று விரும்புங்கய்யா. கையை கீழே போட்டுருந்தா ஒன்று விருப்பம் நடத்தான். எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தில் ஒரு பொண்டாட்டி வேணும் அப்படின்னு வாலிபர்கள் என்ன செய்யலாம், விரும்பலாம். என் பொண்டாட்டி நல்லா சமைச்சு வாய்க்கு ருசியா போடணும், அதை கூட விரும்பு, தப்பு இல்லை, கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. விருப்பம் நிறைவேறணுமா வேணாமா? எனக்கு ஒரு கற்பத்தை கனி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, கல்யாணம் ஆனவங்க என்ன செய்யுங்க, விரும்புங்க. வரும்போது வரட்டும் அப்படிங்கிறது இல்லை. என் பிள்ளை நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் அப்படிங்க விரும்புங்க. என் மகளுக்கு நல்ல ஆளாக வரணும், என் மகன் டாக்டர் ஆகணும், என் மகன் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு விரும்புங்க. ஆனால் விரும்பினா தான் கர்த்தர் சொல்றாரு, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ரைட், ஓகே. இப்போ உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தர் ரெடியாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒரு 7 காரியம் இருக்கிறது. அது என்னன்னு கேட்டால், கர்த்தர் விரும்புகிறதை நீங்கள் செய்யும் போது
உங்கள் விருப்பத்தை அவர் உங்களுக்கு நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன இங்கே தானே இடிக்குது அப்படிங்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் விரும்புகிறத நான் செய்ய போறேன். நான் செய்யும் போது அவர் என் விருப்பத்தை நிறைவேற்ற போறார். இப்போ உடனே செய்ய போறாரு. அவர் சொல்ற 7 காரியத்தை நான் விரும்ப போறேன். அவர் எனக்கு என் விருப்பத்தை நிறைவேற்ற போறார். ஆமென். ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாலே ஒரு பெரிய அதிசயம் தான். எல்லாம் சொல்லுங்க, நான் சுகமா வாழ்ற விரும்புறேன். ஒரு மனுஷனுக்கு தேவை சுகம். எல்லாம் சொல்லுங்க, நான் சுகமா வாழ விரும்புறேன். அடுத்து 2வது சமாதானம் பார்த்துக்கணும். ஒரு குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி இருந்தால் சமாதானமா இருக்கணும். சொல்லுங்க, 2வது நான் சமாதானமா வாழ விரும்புறேன். அடுத்து மகிழ்ச்சி, நான் சந்தோஷமா வாழ விரும்புறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுப்போம், எசேக்கியேல் 33:11. எசேக்கியேல் 33:11. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்ப கர்த்தர் ஒரு விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும். கர்த்தர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றணும். அந்த கர்த்தருடைய விருப்பம் என்ன என்று நீங்கள் கேட்கும்போது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்றாரு, நான் பேசுறது என்ன? கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது, கர்த்தராகிய ஆண்டவர் பேசுவது என்ன பேசுறாரு, என்ன உரைக்கிறாரு, தன் வாயிலிருந்து என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்யும் போது கர்த்தர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அதை அவர் எதை விரும்புகிறார் என்று கேட்டால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல், துர்மார்க்கம் பண்ணி அநியாயம் பண்ணி அட்டுழியம் பண்ணி சாவதை நான் விரும்புவது கிடையாது. சாவதை நான் என்ன செய்வது கிடையாது, விரும்புவது கிடையாது. துர்மார்க்கத்தை வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய ஒரு இரக்கமுள்ள தேவன். துர்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பணும். பாவம் செய்கிறவன் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவின் பிள்ளையை வாழணும். அதைத்தான் நான் விரும்புறேன். பாத்தீங்களா, இன்னைக்கு நம்ம இப்படி விரும்புவோமா? நம்ம இப்படி விரும்புமா? வானத்தையும் பூமி உண்டாக்குன சர்வ வரவல் சொல்றாரு, மனம் திரும்பாத ஆத்மா மனம் திரும்ப வேண்டும். துர்மார்க்கம் பண்ணுகிறவர்கள் மனமாற வேண்டும். எதை விரும்புறாரு? தொடர்ச்சியாக தொன்று தொட்டு பாவத்தில் வாழக்கூடாது, துர்மார்க்கம் பண்ணக்கூடாது. நீ மனமாறு, மனம் திருந்து. அதை நான் விரும்புறேன். நீ நல்லவனா மாறணும். நீ கெட்டவனா இருக்கிற நல்லவனா மாறணும். நீ புரணி பேசாம உண்மையை பேசுகிற ஒரு ஆளா மாறணும். நான் விரும்புறேன். இன்னைக்கு கர்த்தருடைய விருப்பத்தை நம்ம கவனிக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விரும்புகிறார் பார்த்துக் கொள்ளுங்க. அதாவது, தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புகிறேன் என்று ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். நீங்கள் ஏன் சாக வேண்டும்? நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இன்னைக்கு எத்தனை அகால மரணங்கள் நடக்கிறது யோசனை பண்ணி பாருங்கள். நீங்க ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் அநியாயத்துக்குள் இருக்க வேண்டும்? நீ ஏன் துர்மார்க்கம் பண்ண வேண்டும்? நீ ஏன் தவறு செய்ய வேண்டும்? நீ ஏன் பாவம் செய்ய வேண்டும்? நீ இதிலிருந்து நீ மனம் மாறும்படி நான் விரும்புகிறேன். உலகத்தில் எந்த மனுஷனும் விரும்பாத ஒரு காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். அவர் இப்படிப்பட்ட காரியத்தை விரும்பினால தான் இன்னைக்கு நம்ம மனம் மாறி இருக்கிறோம். நம்ம அவருடைய பிள்ளையா மாறிடுவோம். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? பிழைத்திருக்கிறேன். அப்ப அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும்னா துர்மார்க்கர் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பாவிகள் மனம் திரும்பும் என்று அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் உயிரை கொண்டு சொல்றேன். எவ்வளவு ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சத்தியங்கிறது ஒரு வேடு, ஆனா ஜீவனுங்கிறது ஒரு வார்த்தை. அது வந்து உயிர், அதாவது உயிரை பணைய வைக்கிறது. உயிரை பணைய வச்சு அவர் சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஒரு நல்ல தேவன் பார்த்துக்கொள்ள. துர்மார்க்கன் துர்மார்க்கத்திலே சாகக்கூடாது, அவன் மனமாறும்படி அவர் விரும்புகிறார். அப்பனா அவர் விருப்பம் நம்ம உள்ளத்துல கொஞ்சமாச்சு இருக்கணும். நம்ம கண்ணு முன்னால எத்தனை பேர் துர்மார்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? அவர்கள் மனம் மாறுவதற்கு நம்ம ஏதாவது வேலை செய்கிறோமா? தவறு பண்ணுகிறவர்கள் தவறு செய்யாமல் இருப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறோமா? நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது, அந்த காரியத்தை செய்யும் போது தான் அவர் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுறீங்க. நீ கெடுங்கிட்டு போ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படிங்கிற ஒரு சுயநலமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது.
நமக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் பலவீனமாக படுத்து கிடக்காங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, எத்தனையோ கேன்சர்ல, எத்தனையோ நோயில் அப்படியே பலவீனப்பட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல், அவளுக்கு ஒரு தைரியமான ஒரு வார்த்தை சொல்ல முடியாமல், ஆறுதல் இல்லாமல் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் படுத்து கிடக்காங்க தெரியுமா? நீங்க அவங்களுக்கு போய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க, உங்களுக்கு பெரிய ஒரு சுகமளிக்க வல்லமை கடந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு 4 வார்த்தை சொன்னீங்கன்னா நீங்கள் அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அவர் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது கர்த்தர் கண்டிப்பான முறையில் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுவார். அதான் கிரியை, அதான் நன்மை. நம்ம கண்ணு முன்னால எத்தனை உபத்திரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை பேர் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறாங்க யோசனை பண்ணி பாருங்க. அவளுக்கு ஒரு 4 வார்த்தை நல்ல வார்த்தை இயேசு பத்தி சொல்றோமா? இயேசு எத்தனை பேர்த்த பாவிகளை மனம் திருப்பி இருக்கிறாரு? அவரை அடிச்சுவடி பின்பற்றி செல்ல வேண்டும் அல்லவனா? இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஊழியம் பண்றோமா? நம்ம இயேசுவின் நாமத்தை பிறருக்கு சொல்றோமா? இயேசுவின் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துறோமா? இல்ல. நீங்க ஒவ்வொருவரும் இயேசுவை பத்தி சொல்லி ஒவ்வொரு ஆத்மா கூட்டி வந்தா சபை எப்போ நிரம்பிருக்கும். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறோம், இதுக்கு நேரம் இல்லை, ஆனா வேற எதுக்காவது நேரம் இருக்கும். பாவிகள் மனமாற அவர் விரும்புறாரு, அப்ப அவர் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும், நம்ம மூலமா தான் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறாரு. அப்ப நம்ம பாவிகளை மனம் திருப்பணும். எப்படி திருப்பணும்? இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும். ஆறுதல் இல்லாத இடங்களுக்கு ஆறுதல் சொல்லணுங்க, அதாங்க இயேசுடைய விருப்பம். அவர் விருப்பத்தை இங்க நிறைவேற்றணும். நீங்க ஒரு ஆளை பிடிச்சி இயேசுவை சொல்லி ஒரு ஆளை நீங்க சபைக்கு நீங்க கூட்டி வந்தீங்கன்னா அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. உங்க பக்கத்துல யாருக்காவது இயேசுவை பத்தி சொல்லியிருக்கீங்களா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லியிருக்கிறீங்களா? எத்தனையோ கதைகள் பேசுவோம், எத்தனையோ ஊர் கதை பேசுவோம், உலகப்புறமான காரியத்தை பேசுவோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசு பற்றி பிறகு சொல்லுவீங்களா நீங்க? அதுதான் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுறது. என்ன மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணுகிறவன் நான் பிதாட்ட அறிக்கை பண்ணுவேன் அப்படிங்கிறார். டெய்லி மனுஷன்ட்ட அறிக்கை பண்ணணும். நான் டெய்லி இயேசு பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்படி சொல்றேன்னு கேட்டால் ஃபோன் கால் வருது. நிறைய இந்துக்கள் ஃபோன் போடுவாங்க, இயேசு அறியாதவங்க ஃபோன் போடுவாங்க. இயேசு நல்லவருமா, இயேசு உங்களை அற்புதம் செய்வாருமா, உங்கள் பாரத்தை இறக்கி வைக்குமா, பெரிய மாற்றம் உங்களுக்கு உண்டாக போதுமா, இப்போ நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேமா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்? இயேசுவை பற்றி என்ன செய்கிறேன்? அறிவிக்கிறேன். இயேசுவை பற்றி சொல்கிறேன், அவர் அன்பு வளர்க்குறேன். 38 வருடம் நோய்பட்டு கிடந்தவன் இயேசு இருந்து நடக்க வச்சாருமா. உங்கள் வியாதியில் ஒரு பெரிய வியாதி கிடையாமா? எவ்வளோ கேன்சர் வியாதியெல்லாம் குணமாக்கி இருக்கிறமா, இதெல்லாம் ஒரு பெரிய வியாதி இல்லைம்மா, அந்த முட்டு வழியில் ஒரு பெரிய வியாதி கிடையாமா, ஒன்றும் பயப்படாதீமா, கர்த்தர் பெரிய கருத்து, நீங்கள் அடுத்த வாரம் எந்திரிச்சு ஓட போகிறீங்க வேணாலும் பாருங்க அப்படின்னு. அப்படியா, நான் ஓடிடுவேனா அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை, ஒரு சந்தோஷம். அந்த இயேசுவின் அன்பு அங்கே என்ன செய்யணும்? இறங்குது. அப்போ அவன் பாவி மனம் திரும்புறான். அப்போ என்ன செய்யணும்? இயேசுவின் விருப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? நிறைவேற்றுறோம். இது நம்ம மேல் தலையில் விழுந்த கடமை. சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இயேசுவை பற்றி என்ன செய்யணும்? நீங்கள் சொல்லணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவிகள் மனம் திரும்புறது. பாவிகள் துர்மார்க்கம் பண்றவன் நல்லவனா மாறணும், கெட்டவன் நல்லவனா மாறணும், அதான் அவர் விரும்புறாரு. அப்ப அந்த விருப்பத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்ம மூலமா நிறைவேற்றணும். இப்ப நீங்க ஒரு ஆத்மாவுக்கு இயேசு பத்தி சொல்லி சபைக்கு கூட்டி வந்தீங்கன்னா அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. ஒரு ஆத்மா வருதுன்னா அது சபைக்கு அல்ல, கர்த்தருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பினா பரவத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகும். அன்பானதுல நீங்க ஒரு அக்கா சர்ச்சுக்கு வரலன்னா சரி, ஏன் சிஸ்டர் போன வாரம் சர்ச்சுக்கு வரல, என்ன பிரச்சனை உங்களுக்கு, எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு உங்களுக்காக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா நீங்க அவர் விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. என்ன அவளை ஆளக்கானா, எங்க போயிட்டா, இந்த வாரம் ஆளக்கானா, அவளை எங்க போயிட்டாலோ, இது அல்ல விருப்பம். ஐயோ அந்த அக்காவுக்கு உடம்பு முடியலையோ, இந்த வாரம் காணா, ஏக்கா என்னக்கா இந்த வாரம் உங்களை சர்ச்சுக்கு காணா, உங்களுக்கு முடியலையா, உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க அப்படின்னீங்கன்னா நீங்க விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. இயேசுவின் நாமத்தை சொல்றீங்க. அங்க ஒரு ஆறுதல் வார்த்தை கடந்து போகுது. அவ வந்தா என்ன, வராட்டி நம்மளுக்கு என்ன, வராம போறதே நல்லது. அவர் விருப்பத்தை நிறைவேற்றல. ஒரு ஆளை பிடிச்சி இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தர் நாம மகிமைப்படுங்க. இப்போ நீங்க ஒரு 200 பேர் இருக்குன்னா 200 பேர் இயேசு பத்தி சொன்னா 200 400 மாறி இருக்கு, எப்போவோ மாறி இருக்கும். நீங்க அவர் வேலையை செய்யல, அவர் விருப்பத்தை நிறைவேற்றல. உங்க விருப்பத்தை கேட்குறீங்களே, ஏசப்பட்ட என் பிள்ளை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், வேலை நல்லா இருக்கணும், சம்பாதிக்கணும், மேலே போகணும், வீடு கட்டணும், தோட்டம் வாங்கணும், துறை வாங்கணும், உங்க விருப்பத்தை அவட்ட சொல்றீங்களே. ஆனா அவர் விருப்பத்தை நீங்க செய்யும் போது உங்க விருப்பத்தை நீங்க கேட்காமல அவர் கொண்டு வந்து கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் விருப்பம் பாவி மனம் திரும்பணும். அப்ப பாவி மனம் திரும்புறதுக்கு நீங்க அவர் ஆளா இருக்கீங்களா? உங்க தெருவுக்குள்ள எத்தனை வீடு இருக்கு, எத்தனை நபர் இருக்கு, உங்களுக்கு எத்தனை நண்பர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட இயேசுவை பத்தி சொல்றீங்களா? இந்த வாரம் வாங்க உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுதுன்னு சொல்லி யாரா இயேசுவை பத்தி சொல்லி கூட்டி வர்றீங்களா?
அப்ப இயேசுவின் நாமத்தை மையப்படுத்துறீங்க, உங்க இயேசுவின் விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. எனக்கு நான் வர்றது தெரியாது போறது தெரியாது, என் வேலை உண்டு வெட்டி உண்டுனா நீங்க ஒரு இயேசுக்கா வாழ்ற வாழ்க்கையில நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஜனத்தை எனக்கென்று எழுப்பத்தினா ஒரு துதியை சொல்லி வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க ஒரு துதியை சொல்லணுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து ஏசாயா 61:8, ஏசாயா 61:8. கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளைப்பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். அதாவது கர்த்தராகிய நான் நியாயத்தை என்ன செய்றேன்? விரும்புகிறேன். அவர் இரண்டாவது என்ன விரும்புறாரு? இரண்டாவது எதை விரும்புறாரு சொல்லுங்க? கர்த்தர் வாயை திறங்க. நியாயத்தை விரும்புகிறார், அவர் அநியாயத்தை விரும்ப மாட்டார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்ல பாருங்க, நியாயத்தை அவர் விரும்புகிறாருங்க. நம்ம கிட்ட உண்மை இருக்கிறதா? நம்ம கிட்ட நியாயம் இருக்கிறதா? அதை விரும்புகிறார். நம்மகிட்ட எந்த பொய் இருக்கக்கூடாது, தேவனுக்கு விரோதமான எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். வேலையில் உண்மை, படிப்பில் உண்மை, குடும்பத்தில் உண்மை, மனைவிமத்தில் உண்மை, கணவமத்தில் உண்மை, வேலை ஸ்தலங்கள் உண்மை, தொழிலில் உண்மை, கொடுக்கல் வாங்கல் உண்மை, எல்லா காரியத்திலையுமே உண்மை இருக்க வேண்டும். நான் 10,000 வாங்கிட்டு அடுத்த மாதம் தரேன் அப்படின்னா சரி, அதை கொடுத்துடணும், அதில் உண்மை இருக்கணும். கொடுக்க முடியாது அப்படின்னா அவன்கிட்ட உண்மை இல்லை, தருவோம்ல உண்மை இல்லை. அப்ப உண்மை இருந்தா கர்த்தர் விரும்புகிறார், உண்மையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அடுத்து ஓசியா 6:6, சீக்கிரம் ஓசியா 6:6. பலியை அல்ல இரக்கத்தையும், பலியை அல்ல இரக்கத்தையும், தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். இங்க இருங்க, இரக்கத்தையும் தேவனை அறிகிற அறிவிலையும் வளர வேண்டும். அதை தான் விரும்புகிறார். இங்க வருங்க, கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் இரக்கத்தை விரும்புகிறார், கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளர முடியும் அவர் விரும்புகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் அவர் அறிகிற அறிவில வளரணும் அப்படின்னு கேட்டா, அவரை அறிஞ்சா போது மற்ற காரியம் நீங்க கேட்காமலே உங்களை தேடி என்ன செய்யும் வரும். அதான் அவர் அறிகிற அறிவில வளரணும். இரக்கத்தை விரும்பணும், இரக்கத்தை விரும்பணும், தாழ்மையை விரும்பணும், சண்டையை விரும்பக்கூடாது, புறணியை விரும்பக்கூடாது, முறுமுறுப்பை விரும்பக்கூடாது, பிரச்சனையை விரும்பக்கூடாது. இரக்கமுள்ள அந்த குணாதிசயம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். கைத்தட்டி அப்பா நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்த பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, துருகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. கையை தட்டி துருகன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் சோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோ. மகிழ்வுடன் ஆராதனை செய்கிறோ. என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே ஐயா, சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே, கூப்பிடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கு ஐயா அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரல் தடை கேட்டு விடுதலை தருபவரே. விடுதலை தருபவரே,
என் இயேசு ராஜா, இயேசுவே சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரம், சோத்திரமே சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா சோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அன்பானவர்களே, இரக்கத்தை விரும்பணும். எதை விரும்பணும்? எல்லாம் சொல்லுங்க. நானு இரக்கத்தை விரும்புவேன். அடுத்து எதை விரும்பணும்? தேவனை அறிகிற, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. பலியை அல்ல, பலியை அல்ல, இரக்கத்தையும் இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். தேவனை அறிகிற அறிவிலே என்ன செய்ய வேண்டுமா? அதைத்தான் அவர் விரும்புறார். இங்க இருங்க, அவரை அறிகிற அறிவில் அவரை எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யணும்? அறியணுங்க. அதை விரும்புறார். அவர் சொல்றாரு, என்னை நீ அதிகமா அறிஞ்சுக்கோ, நான் விரும்புறேன் அப்படிங்கிறார். இப்போ நீ வந்து நான் எப்படிப்பட்ட ஆளு, என்னை அதிகமாக நீங்கள் விரும்புங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் என்னை நீ அறிஞ்சுக்கோ, என்னை விரும்பு அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டால், அவரை வந்து எப்படி அறிஞ்சுக்க நினைச்சாலும் முடியாத காரியம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், எதை படைத்தவர், எதை உருவாக்கினவர், அவர் எந்த செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து அவர் குறித்து நீங்கள் அதிகமாக 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 அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டால், வேதத்தை படிக்கும்போது அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை தியானம் பண்ணும்போது அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நாம் எல்லாருமே அவரை அறிந்து கொள்ள முடியும். அவர் விரும்புகிறாருங்க. எத்தனை காரியத்தை நம்ம வந்து என்ன செய்யணும்? விரும்புகிறோம். அவரை நீங்கள் விரும்பணும். அவர் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா காரியத்தையும் அறிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை வந்து அறியாமல் இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட பார்த்துக்கொள்ளுங்க, அவர் அறியாமல் இருக்கிறோம். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு அறிஞ்சுக்கிறோம். ஒரு குடும்பத்தில் மனைவி எப்படிப்பட்ட ஆளு, கணவன் எப்படிப்பட்ட ஆளு, பிள்ளை எப்படிப்பட்ட ஆளு, என் பிள்ளைக்கு தெரிஞ்சது பிடிக்காது, என் புருஷனுக்கு தெரிஞ்சது பிடிக்காது, என் மனைவிக்கு தெரிஞ்சது பிடிக்காது அப்படின்னு சொல்லி மனைவி குறித்து, பிள்ளையை குறித்து, புருஷனை குறித்து எல்லாவற்றையும் அறிந்து வச்சிருக்கிறோம். ஆனால் சர்வ வல்லவர் நமக்கு அற்புதம் செய்கிற என் தகப்பனை நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சில பேர் இடத்துக்கு போனால், சரி நாங்கள் 2 குழம்பு வச்சுருக்கீங்க, இந்த குழம்பு அவருக்கு பிடிக்காது, இது இவனுக்கு பிடிக்கும், ஆனால் 2 பேருக்கு 2 குழம்பு வச்சு சமைச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன செய்ய? என் தலையில் 2 பேர் 2 விதமாக சாப்பிட்றாங்க எங்கள் வீட்டில், இவனுக்கு இது பிடிக்காது, அவனுக்கு அது பிடிக்கும். அப்போ நான் ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர்கள் விருப்பத்தை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒருத்தர் இரட்சகர் இயேசு. ஏங்க, உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எடுக்க வேண்டுமா, வெற்றி எடுக்க வேண்டுமா, விடுதலை நீங்கள் வாங்க வேண்டுமா, அவரை அறிகிற அறிவிலே, அவரை தெரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். அன்பான், ஆதியாமத்தில் ஆதாம் ஏவாளை உண்டாக்குனதிலிருந்து நீங்கள் ஒவ்வொன்றா அறிஞ்சு கொடுப்பாருங்க. ஒவ்வொரு இடத்துல அற்புதம், ஒவ்வொரு இடத்துல அற்புதம். ஏதேன் தோட்டம் ஈராக்கு பக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஏதேன் தோட்டத்தை கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. விதவிதமான கனிகள், விதவிதமான பழங்கள், பைசூன் நதி, ஆறு ஓடுகிறது. அந்த ஆறில் கோமேத கல் விளையுது, இந்திரநீல விளையுது. அப்படிப்பட்ட அந்த தங்கம் விளையிற அந்த ஒரு நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவருடைய படைப்புங்க. யோசனை பண்ணி பாருங்க. கூழாங்கல் நிறைய குமிஞ்சு கிடக்கும். ஆனால் தேவன் படைச்ச உடனே ஆதாயம் மேலே உண்டாக்கிட்டு கூழாங்கல் போல வைரக்கல் நிறையா கிடந்துச்சு. வைரக்கல் நிறையா கிடந்துச்சு, கோமேதக்கல் நிறையா கிடந்துச்சு, இந்திரநீலம் நிறையா கிடந்துச்சு. அது எதுக்கு? அதை செஞ்சு காதில் மாட்டிக்கிட்டு இங்கிட்டு மாட்டிக்கிட்டு இங்கிட்டு மாட்டிக்கிட்டு காதில் இப்படி மாட்டிக்கிட்டு இப்படி மாட்டிக்கிட்டு ஆதாம் இப்படி அலைஞ்சாங்களா? ஏவாள் அப்படி அலைஞ்சிச்சான்? அது ஒரு அற்பமாக என்ன பண்ணாரு? படைச்சார். அதை ஜாலியாக 2 பேரும் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தேவன் படைக்கும் போது ஒரு தரித்திரமா யாரையும் படைக்கல, கஷ்டப்படுறதுக்கு படைக்கல. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குனாரு. அவர் என்ன சொல்றாரு? இதை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அதை அவளை பார்த்து என்ன செய்றாரு? இதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஆளுகை உன் கரத்தில் கொடுக்குறேன், ஆளுகை உன் கரத்தில் இருக்கிற ஆண்டு கொள் அப்படிங்கிறார்.
மிருகங்களுக்கெல்லாம் அவங்க தான் பேர் வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆனால் அவள் தேவனுக்கு விரோதமா தேவன் விருப்பத்தை அவங்க நிறைவேற்றல. யோசனை பண்ணிப்பார். அதுல இருந்து ஒவ்வொன்றா அவரை அறிஞ்சு கொள்ளுங்க. ஆதாம் அவளை படைச்சார், மிருகங்களை படைச்சார். இப்படி ஒவ்வொரு அற்புதம். அடுத்து நோவா காலத்துக்கு வாங்க. 40 நாள் இடைவிடாம மழை, பேலையை உண்டாக்குறார். 2 மிருகமா உள்ள போகுது. உலகத்துல யாராவது ஒரு ஆள் போய் உலகத்தில் இருக்கிற அத்தனை மிருகங்களையும் ஜோடி ஜோடியா ஒன்று சேர்க்க முடியுமா? யாராவது ஒன்று சேர்க்க முடியுமா? ஒன்று சேர்க்க முடியுமாங்க? இதை நீங்க சிந்திச்சு இதை மனதில் கொண்டு வந்து இதை தியானம் பண்ணி அவரை மகிமைப்படுத்துறதுக்கு நேரம் பத்தாது, நாள் பத்தாது. அந்த அளவுக்கு அவர் அறிய வேண்டும். ஒரு ஆணு சிங்கம், பெண்ணு சிங்கம், ஆணு புலி, இப்படி ஒவ்வொன்றா ஜோடி 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 ஜோடியா எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறது, எப்படிங்க உள்ள ஒரு பேழைகளை கொண்டு வர்றது, எப்படிங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறது அப்படின்னு கேட்டா கர்த்தர் அதை செய்தார். அதிசயமான காரியம். 8 பேத்தை பாதுகாத்தார் நோவா குடும்பத்தில். அதுல இருந்து சந்ததி பெருகினது. யோசனை பண்ணி பாருங்க. தேவன் படைச்ச படைப்பு அவளையும் அழிக்கப்பட்டு விட்டன. ஜீவராசிகள், மனிதர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள். நோவா குடும்பத்தை தவிர, அந்த ஒவ்வொரு ஜோடி மிருகத்தை தவிர எல்லாத்தையும் டோட்டலா அழிச்சிட்டார். தண்ணியில, உலகமே தண்ணியில மேந்துகிட்டு இருக்கு. ஒரு மிருகம் கிடையாது. பேழைக்குள்ள எது இருக்கிறதோ அது மட்டும் வாழுகிறது. இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்கீங்களா தகப்பனே? பெரிய பேரழிவுக்கு பாதுகாத்து நோவா குடும்பத்தை பாதுகாத்து ஜோடி ஜோடியா மிருகங்கள் உள்ள வச்சு பாதுகாத்தீங்க. எவ்வளவு பெரிய நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கீங்க தேவனே. உண்மை அறிகிற அறிவு பயங்கரமான அறிவு தகப்பனே. உண்மை எப்படி நான் தெரிந்து கொள்வது என்று அதை நீங்க பேசணும். அப்படி இவ்வளவு பெரிய அற்புதம் எப்படி ஆண்டவரை பண்ணீங்க? ஆண்டவரே, என் வீட்டில் நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை சமாளிக்க முடியல, இவ்வளவு பெரிய அற்புதம் பண்ணிருக்கீங்க. இந்த அற்புதத்துக்கு முன்னால என் பிரச்சனை ஒன்று பெருசு இல்லை தகப்பனே. நீங்க பெரிய காரியத்தை என் குடும்பத்துக்கு நீங்க செய்ய போறீங்க தகப்பனே. இதான் அவரை அறிகிற அறிவு. பார்த்துக்கொள்ளுங்க. செங்கடலில் பிளந்ததை அறிந்து கொள்ளுங்கள். யோர்தானை கடக்க பண்ணியதை அறிந்து கொள்ளுங்கள். கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றியதை அறிந்து கொள்ளுங்கள். 10 குஷ்டோயில குணமாக்கினதை அறிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அதான் அவர் தோண்ட தோண்ட எப்படி மண் வந்துகிட்டு இருக்கோ அதே போல அவரை அறிகிற அறிவில் வளர்ந்துக்கிட்டே போனாங்க. நீங்க அவரை மட்டும் நல்லா அறிஞ்சுக்கிட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்கள் தேவைகளை அப்படியே சந்திக்கப்படும். பார்த்துக்கொள்ளுங்க. உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். உங்க தலைநிமிர பண்ணுகிற கர்த்தர் பெரிய மாற்றத்தை உங்களுக்கு செய்ய போறார். உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.